நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக ஐயா புகழும் மகிமையும் மீண்டும் எல்லா தலைமுறையிலும் ஒலிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எங்கள் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகனின் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொண்டீரே. அதே அன்பை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் முழந்தார்கள். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கட்டளைகள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணியோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவரவர்கள் சொந்த கருத்துக்களை திரு இறுதி ஆண்டுகளும் சமர்ப்பிப்போம். இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் மகனான இயேசுவே, நீரே எங்களை சரணமிட்டு ஓடி வந்தோம். இக்கட்டளைகளிலே நீரே எங்கள் துணை. துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆதரவு. சோதனைகளிலே நீரே எங்கள் அரண். நாங்கள் எட்டிய மன்றாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உம் விருப்பத்தின்படி ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடம் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் உம் சித்தத்தில் அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலியின் கருத்து. ஓ இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் உண்டான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியை தந்தைக்கு அர்ப்பணித்து எம் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும்.
இந்த திருவிழையானது நன்றியுறுதலாக ஆந்தனி ஆறுமுகம் குடும்பத்தினரும், ஆந்தனி செல்வராஜ், அபி உஷா பிரேம் குடும்பத்தினரும், ஆஷா தர்மா, விடிசா பிரீத்தி கீர்த்தி, ஜெயபால் ஆனந்த், கிறிஸ்டி, ராபர்ட் ஜோஸ், லூமினா, சாந்தி அவருடைய வெட்டிங் அனிவர்சரி இருக்காங்களேங்க, ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. மற்றும் ரெஜினா ரத்னம், தெரேசம்மாள், வினோத்குமார், சைலஜா, மனோஜ்குமார், அஸ்வினி, லீமா ரோஸ் உடைய பர்த்டே இருக்காங்களா, ஹாப்பி பர்த்டே. மற்றும் புக்கிஷ் மேரி, மேரி மோசஸ், ஷீபா குமார், குமரசன் அஜித், மெலிடோ அருண், ஹென்ரி ஜோசப், ரீதா செல்வி அவருடைய வெட்டிங் அனிவர்சரி இருக்காங்களா, ஓகே, ஹாப்பி வெட்டிங். மற்றும் இன்னைக்கு ஆரன் உடைய பர்த்டே, ஆரன் இல்லையா, ஹாப்பி பர்த்டே. மரித்த பிரான்சிஸ் சுஷிலா, அந்தோனிமா, கேர்லின் லட்சுமி, மார்டின் ஆனமேரி, லீமா ரோஸ், ஆனந்தராஜ், சாந்தம்மா, சாம்சன், மார்த்தா, தெரன்ஸ், ஆம்ப்ரூஸ் மைக்கேல், டிக்ரூஸ் மைக்கேல், தெரன்ஸ் உடைய ஆன்மாவுக்காகவும் மற்றும் திருக்கு ஆத்மர்களுக்கு இருக்கிற ஆன்மாவுக்காக இந்த திருவள்ளி கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவான சகோதர சகோதரி, இயேசு கிரியதற்கு நன்றிடுதலாக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். மற்றும் நம் பாவனை ஏற்று மனதார்ந்து இந்த திருப்பலில் பங்கு கொண்டு கடவுளிடத்தில் நாம் எப்பொழுதுமே இதயத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆன்மாக்களாக இருக்க வேண்டிய ஆசீர்வாத கடவுள் தரும்படி இந்த திருப்பலில் மன்றாடுவோம். எல்லா வலையிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா வலையிலும் நம் மீது இருக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு அழைத்து செல்வராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இயேசுவே, இரக்கமாயிரும். இயேசுவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 Amen.
பெற்றுக்கொள்ள செய்கிறார். உம்முடைய தூய ஆவியார் ஒன்றாய் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதரும் யோவானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவர்களும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவார் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகின்றோம். நசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகின்றவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. 11 பாடல் பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வேப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே உயிர்த்தருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்றி உங்களுக்கு ஆசி கூறுகின்றார். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிந்துள்ளார். மூலைக்கல்லாயிற்று.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதீம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கனவை சேர்ந்த நத்தானியேல், ஜெபதேயாவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்கள் வேறு இருவரும் கூடி இருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவரிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகின்றோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்று, ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், பிள்ளைகளை, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாக அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைத்திருந்து சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர்கள் தொலைவில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரையினால் தீ முட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்த இவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலைக்கு கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்ததால் அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவரிடம், உண்ண வந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் யாவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். மீனியும் கொடுத்தார். இவ்வாறு இயேசு இருந்து உயிர்ப்புடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடர்களுக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவான சகோதர சகோதரி, என்னுடைய வாசகங்கள் மற்றும் நற்செய்தி ஒரு நல்ல ஒரு உதாரணம். அதாவது ஆண்டவர் இயேசு அந்த கரையோரத்தில் நின்று இருக்கும் பொழுது மீதி எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னு அவரே கேட்குறாரு. அவங்கள ஆமான்னு சொன்னாங்க. வலை பக்கத்தில் வலை போட்டு சொல்லும் பொழுது அவங்களே செய்கிறாங்க. அந்த மீன்கள் பிடிச்ச பிறகு அவருடைய நண்பராக இருந்த, அதாவது அன்பு சீடர், அவர் பேதுருவிட்ட சொல்கிறார், அந்த நிற்பவர் நம்ம ஆண்டவர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த குதிக்கிறார். போட்டில் குதிச்சு அவர் நீச்சல் அடிச்சுட்டு வரார். இது பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம். அப்படின்னு நான் 2008, 9, 10 நான் பாம்பேயில் படிச்சுட்டு பொழுது அங்கே ஒரு விஷயம் நடந்தது. ஒரு பில்டிங் ஃபுல்லாக நெருப்பு கத்திக்கிச்சு. கத்திட்ட பிறகு உள்ள வீட்டில் யாரோட இருக்காங்க, ஒரு சின்ன பையன் மாட்டிட்டு இருந்தான். அப்போது அவங்க அப்பாவுக்கு சொல்கிறாங்க, பில்டிங் எரிச்சிருந்ததுன்னு. ஏற்கனவே போலீஸ் எல்லாம் வந்துருக்காங்க, ஃபயர் இன்ஜின்லாம் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு பால்கனி மாதிரி ஒன்று இருக்குது வெளியே. அது செகண்ட் ஃப்ளோரில். அப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம பையனை நீ அங்கேருந்து குதின்னு சொல்கிறாங்க. அவன் குதிக்கவே இல்லை. கடைசியில் அவங்க அப்பா ஒடியாந்தார். இங்கே வேலை பண்ணுறது அவங்க அப்பா ஒடியாந்து சொல்கிறாரு, மேலேருந்து
பையன் நான் இங்கே வந்திருக்கேன் நீ குதி அப்படின்னு உடனே பிடிச்சிட்டான் பையன். அப்போ அவன் பிடிச்சிட்டான். கிறிஸ்துவர்களே, இந்த குதிக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் பாருங்கள், சின்ன பசங்கள்லாம் எப்போதும் குச்சினே இருப்பான். அவங்க மட்டும் இல்லை, இது பெரிய கூட குச்சினே இருப்பான். அன்னைக்கு நேரம் போட்டு குச்சினே இருப்பான். கிறிஸ்துவர்களே, இந்த அதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்துக்காக, ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக நம்ம ரிஸ்க் எடுப்போம். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து ரிஸ்க் எடுப்பாங்க, சேலஞ்ச் எடுப்பாங்க. அது பிஸ்னஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளானிங் பண்ணி நிறைய ரிஸ்க் எடுத்து அந்த முயற்சி பண்ணி போவாங்க. அது சக்ஸஸ் ஆனால் ஓகே, சக்ஸஸ் ஆகணும்னா ஓகே, அப்படி தான். அதுபோல் சில வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம குதிக்கணும். எதுக்காக நம்ம குதிக்கணும் அப்படின்னா, கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம குதிக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியத்தில் நான் பார்க்கும் பொழுது, பேதுரு வந்து அவர் ஏற்கனவே வந்து மன வருந்தி இருந்தார். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் இயேசுவின் சிலுவையில் போடும் பொழுது அவர் மறுதளித்தார். அதனால அவருக்கு மனசில் வந்து ரொம்ப அழுகை இருந்துச்சு, நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு உணர்ந்தார். அது ஆகிட்ட பிறகு ஒரு ஹோப் இல்லாத போச்சு. அவர் இறந்ததுக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன லைஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கும் பொழுது அவர் வந்து சரி வேறு என்ன பண்ணுறது, வேலை இல்லைன்றதுனால மறுபடியும் மீண்டும் பழைய வேலை செய்யறதுக்கு போகிறார். கடலில் போயிட்டு அதை மீன் பிடிக்கிறதுக்காக போகிறார். அவர் போகிறேன்னு சொன்னதால அவர் ஒரு லீடர் இல்லையா, அதனால் மற்ற சீடர்கள் அவர் பின்பற்றி நாங்களும் போகிறோம் அப்படின்னு போகிறாங்க. அந்த ஆண்டவர் இயேசு வந்து அவரை அழைத்தது எதுக்காக அப்படின்றது வந்து அவருக்கு இன்னும் புரியாத இருக்கிறதுனால மீண்டும் அவருக்கு காட்சி கொடுத்து அவர் வந்து வரவழைக்கிறார். கிறிஸ்துவர்களே, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம இப்படி தான் இருக்கும். நம்ம விசுவாசத்தை சின்ன பசங்களாம் ஆல்ட்ரு பாய்ஸ்லாம் இருப்பாங்க. திடீர்னு கோயிலுக்கு வர மாட்டாங்க பசங்க. திடீர்னு வந்து டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க, கோயிலுக்கு வர மாட்டாங்க, பூசைக்கு வர மாட்டாங்க, ஒரு டிஸ்டர்ப் மைண்டாக இருப்பாங்க. அவங்க பசங்க மட்டும் இல்லை, சில பேர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தில் இல்லாமல் விசுவாசத்தை விட்டு போயிடுவாங்க. கோயிலுக்கு வர மாட்டாங்க, கடவுளுக்கு வர மாட்டாங்க. கோயிலுக்கு யாரா போகிறாங்கன்னா வீட்டில் யாரா போனால் எதுக்கு போகிறேன், கடவுள் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. சில நேரத்தில் வந்து நம்முடைய விசுவாசத்தை வந்து நம்மளே டிஸ்டர்ப் பண்ணின்னு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி குடும்பம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தால் கூட சில நேரத்தில் வந்து கடவுள் வந்து அவங்களை மீண்டும் கொண்டு வருவார். மீண்டும் அவங்களுக்கு வந்து அந்த அழைப்பு கொடுத்து நீ இதுக்காகத்தான் நான் உன்னை நீங்கள் அனுப்பினேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து திட்டவட்டமாக அவங்களுக்கு அனுப்புவார். இது வந்து எல்லா ப்ரீஸ்டுடைய வாழ்க்கையில் இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங் இருக்கும். ஏன்னா இப்போ ப்ரீஸ்டுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், தினமும் அவங்க என்ன செய்கிறாங்க, அப்புறம் பூசை பண்ணுறாங்க, வேறு என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு தானே. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? சரி. ஸோ குருக்களுக்கு வந்து லைஃப் வந்து பூசை, ஸ்கூல் என்ன இருக்கும், இல்லை ஆஃபீஸ் இருக்கும், அது விட்டு வேறு என்ன. ஸோ சில நேரத்தில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த வாழ்க்கையை கொண்டு போகிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய ப்ரீஸ் வந்து லோன்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய ஒரு மாதிரி தான் நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்கும். அதுபோல் அந்தலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா சில நேரத்தில் வந்து கீழே விழுந்துருப்பாங்க. சில பேர் நிறைய கிறிஸ்துக்கள் கன்னிஸ்திரிகளோ ஏன் ஜனங்கள் நீங்க கூட இருக்கலாம். சில வாழ்க்கையில் தொடர்ந்து போகும்பொழுது சில நேரத்தில் கீழே விழுந்துருவாங்க, இல்லை அந்த வெறுப்பாயிடுவாங்க. அந்த சமயத்தில் வந்து கடவுள் வந்து ஒரு ஹோப் கொடுத்து மறுபடியும் மீண்டும் அவங்க வந்து கொண்டு வருவார். என்னுடைய லட்சியத்தில் அதை நான் பார்க்குறேன். முதல் வாசத்தை நான் பார்க்கும் பொழுது பேதுருவும் ஜான் ரெண்டு பேரும் வந்து நம்ம ஒரு மிராக்கிள் பண்ணுறாங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே வந்து அவங்கள நம்பி 5000 பேர் வந்து அவங்க விசுவாசிக்கிறாங்க, கடவுள் பேரில் விசுவாசிக்கிறாங்க. இதை பார்த்து அங்கே இருக்க அந்த எல்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அவங்க என்கொயரி கூப்பிட்றாங்க. அதாவது அவங்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறது, நல்லது எது இருக்குன்னு பார்க்க முடியாத குருடர்கள் வந்து அவங்களை கூப்பிட்டு அவங்க வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் எந்த ஒரு அதிகாரத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்றீங்கன்னு கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் பேராக இது செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்துவர்களே, சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்கும். சிலர் வந்து நல்லது செய்யும் பொழுது சிலருக்கு அதை தடுப்பாங்க. இது வந்து திருச்சபையில் கூட இருக்குது. திருச்சபையில் நிறைய குருக்கள் முன்னே இருக்குது. இல்லை ஜெலசி இருப்பாங்க திருச்சபையில் நிறைய இடத்துல நாங்கள் பார்க்குறோம். அதாவது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது நன்மையை வந்து பார்க்க மாட்டாங்க, அதில் என்ன குற்றம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய முதல் வாசகம் தான், அவங்க வந்து என்ன நல்லது வந்து மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கல, ஆனால் அவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க.
கிறிஸ்தவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விசுவாசத்துக்காக, அன்புக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வரும், நார்மலாக வரும். அது வந்து அந்த அந்த அதை கொண்டு போகிறதுக்கு கடவுள் நமக்கு அந்த பரிசாவே நமக்கு அந்த சக்தி கொடுப்பார். சில நேரத்தில் வந்து நிறைய சேலஞ்சஸ் நம்ம பங்களுக்கு நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. சில விஷயங்கள் வந்து இது நல்லது நீங்கள் செய்யன்னு சொல்லும் பொழுது அதை வேண்டாம்னு சொல்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து பெனிஃபிட் ஆகும் பொழுது, அது மக்களுக்கு பெனிஃபிட் ஆகும் பொழுது சில பேர் அதை தடுக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அவங்க உண்மையே அது வேண்டாம்னு சொல்றதுக்காக செய்கிறாங்களா இல்லை வேணும்னு சொல்றதுக்காக செய்கிறாங்களா எனக்கு தெரியாது. அது அவங்களுக்கு தான் தெரியும். கிறிஸ்தவர்களே, இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் வரும்பொழுது பரிசுத்த ஆவி வந்து நம்மளுக்கு அந்த சக்தி கொடுப்பார். அந்த பரிசுத்த ஆவி சக்தி இருக்கும் பொழுது நம்ம வந்து தொடர்ந்து நம்முடைய வேலை நம்ம கொண்டு போகணும். அதில் தான் நம்ம எப்பொழுதுமே ஒரு சேலஞ்ச் பண்ணும் பொழுது நம்ம அந்த குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்முடைய விசுவாசத்துக்காக நம்ம வந்து குதிக்கலாம். நம்ம விசுவாசத்துக்காக நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். மற்றவங்க நல்லதுக்காக வந்து நம்ம சில நேரத்தில் வந்து சில பிரச்சனைகளை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். சில பேர் வீட்டில் கூட அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒருத்தருக்கு யாருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் பொழுது நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்கும். நம்ம டீக்கன் ஒரு பிரதர் இருந்தார் இல்லைங்க, அவர் லாஸ்ட் டீக்கனாக போயிட்டார் இல்லையா, அவர் நேற்று வந்து இன்விடேஷன் கொடுக்க வந்தார். நேற்று இருந்தார் இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக. அப்போது நான் அவர் சொன்னேன், ஆக்சுவலாக எனக்கு சொன்னதான் இந்த டீக்கன் ஆகிட்டு இருக்க ஆர்டினேஷன் சமயத்தில் ஒரு வாரம் 10 நாள் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அது ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அது நான் அவர் சொன்னேன், நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணாதுங்க, உஷாராக இருக்குங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அது இதே நான் வந்து மற்ற ஃபாதர்ஸ் எனக்கு சொன்னாங்க, ஆர்டினேஷன் முன்னே கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த கெட்ட ஆவி வந்து அதை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணும். இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். அதனால் நம்ம வந்து பயந்துக்கூடாது. அதை வந்து நம்ம வந்து பயந்துச்சு ஐயோ என்ன ஆயிடுச்சு அப்படின்ல. கடவுள் வந்து நல்ல விஷயத்துக்காகவே கடவுள் வந்து நம்மளை படைக்க வச்சிருக்காங்க. நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு அந்த அறிவு கொடுத்துருக்காங்க. அந்த அறிவு கொடுத்து அந்த செயல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த சக்தி கொடுத்துருக்காங்க. அது செய்யும் பொழுது சில பிரச்சனைகள் வரும் பொழுது அதே பரிசுத்த ஆவி வந்து நம்மோடு இருந்து வழி நடத்துகிறாங்க. இதுதான் அனுபவம். இந்த அனுபவத்து மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கோம். கிறிஸ்துவனுடைய இன்று வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம். மற்றும் இந்த நாட்களில் வந்து திருச்சபை வந்து வளர்ச்சி எப்படி வந்தது அப்படின்னு தினந்தோறும் நம்ம வந்து முதல் வாசகம் புரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து திருச்சபை வளர்ந்தது, எப்படி வந்து அறிவியல் வளர்ந்து எப்படி தொடர்ந்தது அப்படின்னு முதல் வாசகத்தில் நம்மளுக்கு தெரிய வரும். அதனால தினந்தோறும் நீங்கள் திருப்பலிக்கு வரும் பொழுது கடவுளுடைய வார்த்தை வந்து என்ன கடவுள் கிட்ட சொல்றாரு, எங்கிட்ட என்ன நல்லது வந்து கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்றது அந்த நம்ம புத்திச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சும்மா உட்கார்ந்து ஒரே இடத்துல தூங்கிட்டோம்னா அது நமக்கு அந்த அறிவு ஞானம் வராது. நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும். திருச்சபைக்காக ஒரு முயற்சி பண்ணணும். இப்போ நிறைய விஷயம் நம்ம திருச்சபையில் செய்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா அது புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓகே, பரவாயில்ல, அவங்களுக்கு தான் புதுசு. ஆனால் திருச்சபை புதுசு கிடையாது. திருச்சபையில் வந்து செய்யக்கூடிய எந்த வேலையும் புதுசு கிடையாது, எல்லாமே பழையசு தான். அது வந்து ஜஸ்ட் ஒரு புது விதத்தில் வந்து நம்ம சில விஷயத்த சொல்கிறோம். கிறிஸ்துவனுடைய திருச்சபையில் வந்து ஒரு மனிதர் வந்து நீங்கள் வந்து கடவுளால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னா கடவுள் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருப்பாரு. அது வந்து நீங்கள் சாட்சிகளாக மாறுவதற்காக இந்த ஒரு சேலஞ்சஸ். இதை வந்து நீங்கள் புரிந்து உங்களுடைய வாழ்க்கையில் தொடரும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதமும் அதனுடைய மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தை வந்து உங்களுடைய நீங்கள் உணர முடியும். அதனுடைய திருவள்ளில் கடவுள் நாம் ஜெபிப்போம். இறைவா, நீ கொடுத்த இந்த ஞானமும் அறிவும் நாம் எப்பொழுதுமே அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய அந்த சக்தி தான் நல்லது செய்யறதுக்கு எப்பொழுதுமே நான் ரெடியாக இருந்து நான் எப்போதுமே குதிக்கக்கூடிய அந்த ஞானம் அறிவு தரமுடைய திருவள்ளில் கொண்டாடுவோம். எழுதியிருப்போம். அன்பான சகோதர சகோதரியே, நம்ம இறைவனாக செயல்களை எப்போது இங்கு ஒன்றாய் கொண்டிருக்கிறோம். நம்ம எழுதுகிற தயவாக கேட்டு நமக்கு அந்த ஆண்டவரத்தில் ஜெபிப்போம். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ பேராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பல்வேறு நற்பணிகளில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின்
சாட்சிகளாய் திகழும் இறை அரசை பரப்ப அயராது ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய படத்தை நிரவி வழிபடும் இல்லங்களுக்கு ஆசி வழங்கியது. அந்த இல்லங்களில் வசிப்போம் இயேசுவின் திரு இருதயத்தில் சிறப்பான ஆசியை பெற்று துயரம் எதுவுமின்றி நம்பிக்கை, இறைவேண்டல், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் துன்புறும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் அவர்கள் நலம் பெற்று மகிழ்வோடு வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசையை பொழிந்தருளும். எங்கள் கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இருதயத்தின் அன்பை நாங்கள் நிறைவாக பெற்று உமது ஆற்றலுள்ள கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருக்கிற வரவசலுக்காக நாம் மன்னிச்சல் ஜெபிப்போம். இரக்கமுள்ள இறைவா, உம்மை மன்றாடும் திருச்சபை ஜெபங்கள் உமக்கு உதவாய் சேர்விடும். எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே முன்னேற்று நாங்கள் கேட்பதை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்துவிட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உம்மிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விரைகின்றேன். நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன், நிறைவினை காண விரைகின்றேன். சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டேன் இறைவா, என்னை உம்மிடம் தந்தேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதரர்கள் அனைவரும் திருவள்ளி எல்லா தந்தைகளின் ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க தந்தை, அன்பான உம் திருமகனுடைய இதயத்தில் சொல்லக்கூடிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமையதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களின் ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
மறைச்சாதனம் மேம்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் இருக்க பெறும். மீட்களிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் புகழ்ந்து கொள்ளும் இவ்வாறு செய்தலிதான். ஆகவே தூதரான தூதும் அரியணை சொல்லோர் ஆட்சியர் மற்றும் வானரசின் அணிகள் அனைவரோடு சேர்ந்து நாம் நமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர். உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மனத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவிய பொழுதை காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாகவே மாறுபடமாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்த தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர் கழித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏன் இது உங்களுக்காக கைவிடப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர் கழித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்ற பலன்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஒரு ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைவனையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தர்மத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். திருமணம் என்று ஊழியம் கூறிய தகவல் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகில் பரவிருக்கும் உங்கள் திருவை நினைவு கூர்ந்தலும் நீங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய் பீட்டர், எல்லா திருநெறியார் அனைவரோடும் உங்கள் திருவில் அன்பின் நிறைவேற செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோரை நெருக்கத்துடன் நினைவு கூர்ந்து உங்கள் திருமணொழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கணித்தாய் புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் ஒரு புனிதவராயிருந்தராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்தேது மரபுள்ள உண்மையை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி நாம் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கனிநலனும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தோடு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி திருடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒரு கருண் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் சமரியே, எம்மே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எம்மே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செல்ல, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செல்ல விருது கிடைக்க பெற்றோம், ஒரு பெயர் பெற்றோம். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருந்தோம், இதன் ஆன்மா நலமடையும். Amen.
சாதனமாகிய ஆராதனைக்குரிய நாட்களில் இயேசு செய்யப்படுகின்ற நிந்தையாவது பரிகாரமாக எங்களை அழைக்கின்றோம். இன்று முதல் எங்கள் நினைவு சொல் செயல்களையும் நாங்கள் படும் துன்ப வருத்தங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ்வாழ துணை செய்தவரும் எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையை அணி செய்து மக்காகவே வாழ்ந்து என்றும் பாரங்களாக இருக்க தயை புரியும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாய்ந்த நன்றாட்சாதனமிகளை புனித பாஸ்தா பற்றிய செய்வதாக இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதர சகோதரத்தில் அவரை காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடைய நாள் வருந்தும் உமது உயிரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைபடி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். அனைவரும் மனமோடும் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும்
வானின்று அவருடன் அப்பம் அளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வேட்புக்குரிய திருவரசாதனத்தில் உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பு பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவாமா. உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சிறப்பாசனத்தில் வணங்குவோம். இறைவன் ஆசிரியர் தலைவருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்கள் பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.